அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்மையில் தமிழ்நாடு வருகை தந்திருந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோடு சந்தித்து ஒரு 15 நிமிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அதுல குறிப்பாக தொகுதி மறுவரையில் திமுகவின் நிலைப்பாடை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து வைத்ததாக தகவல்கள் சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? திமுகவின் நிலைப்பாடு ஃபேர் டீலிமிட்டேஷன்னா நாங்க ஆதரிப்போம்னு சொல்றாங்க. மோடி தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்து தான் இருக்கிறாரு. தகுதிக்கு மீறி தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வார். நீங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் அது ஓகே, அது ஒரு பாராமீட்டர் தான். பட் அது சாத்தாங்குளம் சேரமாதேவி திருவட்டாருக்கு காலி பண்ணிக்கிட்டு வடதமிழகத்தில் 3 பாப்புலேஷன் அதிகம் இருக்குங்கனால கொடுத்துருக்காங்களே, நான் அதை ஒரு இதாக சொல்லலை. பட் அதையும் மீறி மோடி தென்னிந்தியாவுக்கு பெரிய நன்மை செய்ய போறாரு. அதுல எல்லாருமே தமிழர்கள் மோடியை பாராட்டி தான் அந்த இடத்துல தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா வடக்க கவர்மெண்ட்ஸை பிடிச்சாச்சு, சவுத்துல நம்ம தெலுங்கானாவை பிடிக்க ஒரு எண்ணம் இருக்குது, மகாராஷ்டிராவில் பிடிச்சி மாற்று சக்தியா இருக்காங்க, பார்லிமெண்ட்ல ஜெயித்திருக்கிறாங்க, ஆந்திராவில் கூட்டணியா இருக்கிறாங்க, ஒரிசாவில் பிடிச்சிட்டாங்க. இந்த 4 ஸ்டேட்டும் தான் மோடி 24 பிரதமராக வர்றதுக்கு காரணம். ஒரு 60 எம்பி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு பிரதிபகாரம் பண்ண நினைக்கிறாரு மோடி, நன்மை செய்ய நினைக்கிறாரு மோடி. அதோட தமிழ்நாடும் கேரளாவும் நன்மையை பெறும். ஸோ தென்னிந்திய மாநிலங்களுக்கு ப்ரொபோஷனேட்டை தாண்டி ஒரு நன்மையை செய்யக்கூடிய நிலைப்பாட்டில் மோடி இருக்கிறாரு. அதனால ஃபேர் டீலிமிட்டேஷன் மோடி கொடுத்துருவாருங்கிறதுனால நோ டீலிமிட்டேஷன் ராகுல் காந்தி வரார். சரத்பவார்லாம் அதை சம்மதிக்க மாட்டார். தேசபக்தி கொண்ட ஒரு தலைவர் எதிரணியில் இருந்தாலும் அதை சம்மதிக்க மாட்டார். அவரே இந்தி கூட்டணியோட கட்சிகள்கிட்ட பேசி ஒரு டீலிமிட்டேஷனுக்கு நம்ம மத்திய அரசுக்கு உதவியா இருக்கணுங்கிற நிலைப்பாட்டை எடுப்பாரு. ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். இதுல அன்ஃபேர்னு தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவும் ஹேமந்த் சோரனும் குரல் எடுப்ப வாய்ப்பு உண்டு, ஆம் ஆத்மியும் வாய்ப்பு உண்டு. அது என்ன மாதிரி அவங்க முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. மற்றபடி இது திமுக இது ஆதரிக்க வேண்டியது திமுகவுக்கு கடமை. தமிழ்நாட்டுக்கு கூடுதல் கிடைக்குது, 7.180 தாண்டி கிடைக்கும். RSSோட 10 ஆண்டு கால திட்டத்துல தமிழ்நாட்டிலெல்லாம் பெரிய பலம் பெற்றாதான் சாதிக்க முடியுங்கிற லெவல்ல அவங்க இருக்கிறாங்க. ஸோ தென் மாநிலங்களுக்கு மோடி மீண்டும் பிரதமராக தென் மாநிலங்களோட ஆதரவு முக்கிய காரணமா இருக்கும். ஸோ மோடியும் தென் மாநிலங்களுக்கு நன்மை தான் செய்ய போறாரு. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லி இருக்கிறாரு, தொகுதி மறுவரையை கொண்டு வருவதற்கான முழு ஸ்ட்ரென்த் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் முன்னாள் MP கனிமொழி NVN சோமு அவங்க சொல்றாங்க, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது திமுகவுடைய முடிவு தான் இதை நிறைவேற்ற ஏற்புடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் ஒரு நல்ல புத்தி நாட்டின் நலனுக்கு டீலிமிட்டேஷன் தேவைன்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ராகுல் அப்படி இல்லாம ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னவர் இவர் வேணுகோபால மூலமா புண்ணியவளமணி ஒரு தம்பி அதெல்லாம் போட்டிருக்கான்னு சொன்னாங்க. 50% நாங்க ஏத்துக்கோன்னு சொன்னவர் இன்னைக்கு டீலிமிட்டேஷனே கூடாதுன்னு சொல்றாரு. ராகுல் நாட்டின் நலன் கருதி மனம் திரும்பி மோடிக்கு ஆதரவை கொடுக்கணும் ஒரு டீலிமிட்டேஷனுக்கு. அது அவரு உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி பாபர் மசூதியா ராமர் கோயிலான்னு சொல்லும்போது ராம் டெம்பிள் தான் வேணும்னு கல்யாண் சிங், கல்ராஜ் மிஸ்ரா, லால்ஜி டாண்டன் போன்ற பல கேசவநாத் திரிபாதி, வினய் கட்டியா போன்ற பல பாஜக தலைவர்கள்லாம் முன்னெடுத்த ஒரு கட்டத்துக்குள்ள பாபரி மசூதி தான் அங்கே இருக்கணும்னு முலாயம் சிங் யாதவ் முஸ்லீம் யாதவ் சப்போர்ட்டுக்காக போகும்போது அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம 2 கட்டானா போன சூழ்நிலையில காங்கிரஸும் அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தான் இதுல எடுக்கிறாங்க. EWS எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10 விழுக்காடு மோடி கொடுத்தாரு. மோடி கொடுத்த போது பூமிகார், பிராமின், ராஜ்புட், ஹயஸ்தா, பண்டாரி, ஜெய்ஸ்வால் போன்ற அப்பர் லேயர் காஸ்ட் மோடியை தான் ஆதரிச்சாங்க, வரவேற்ற ராகுல் ஆதரிக்கல. அதே மாதிரி தென்னிந்தியாவுக்கு மோடி நன்மை செய்யும் போது மோடிக்கு தலைமையை தான் தென்னிந்திய மக்கள் ஆதரிப்பாங்களே தவிர அதை வரவேற்று நிற்கக்கூடிய ராகுல் ஆதரிக்க மாட்டாங்கும் போதுதான் இந்த டீலிமிட்டேஷனே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. டீலிமிட்டேஷனே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒருவேளையில இது எண்ணிக்கைக்கு தக்கன நடக்கலன்னு
அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஹேமந்த் சோரன் சொல்லலாம். அது அவங்களுக்கு நான் உரிமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க நிலைமையில இருந்து அவங்க அதை சொல்லலாம். அப்படி சொல்லும் போது இந்தியா கூட்டணி பனாலா போயிடும். ஸோ இப்போ வந்து இந்த டீலிமிட்டேஷன்ல இந்தியா கூட்டணியே காலி ஆயிடும்னு ராகுல் காந்தி பதறாரு. தீல மிதிச்ச மாதிரி அப்பா அப்பான்னு கதறாரு. இதுதான் நடக்குது. ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னவங்க ஏங்க நோ டீலிமிட்டேஷன் சொல்றீங்க? அதுக்கு ஏங்க அண்ணன் வைகோக்கு இமேஜ் அடிக்கிறீங்க? சகோதரர் தொல் திருமா ரவிக்குமாருக்கு இமேஜ் அடிக்கிறீங்க? நல்லது தானே தமிழ்நாட்டுக்கு. பாதிக்கு மேல 50% மேல வந்ததுன்னா அதைத்தானே மோடி செய்ய போறாரு. அதுக்கு எடுத்துக்கு நீங்க டீலிமிட்டேஷன் வரக்கூடாதுங்கிற ராகுல் காந்திக்காக நீங்க துணை போறீங்க. சரத்பவார் போகலையே. சரத்பவார் மோடியை பார்த்துட்டாரு. சுப்ரியா சூலே மகாராஷ்டிராவின் நலனுக்காக மோடியை பார்க்கறாங்க. நீங்க சரத்பவாரை உங்களுக்கு விமர்சனம் பண்ண முடியல. ஸ்டாலினை மட்டும் டேக்கன் ஃபார் கிராண்டட் இருந்து ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் இதுன்னு சொன்னது மாதிரி ஒரு இவர் ஒரு பிள்ளை பூச்சியா நினைச்சுக்கிட்டு ஸ்டாலினை மட்டும் நீங்க கடுமையா வந்து மறைமுகமா எட்டப்பாருன்னு விமர்சிக்கிறீங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் அவர் கேட்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்குது? இது எந்த வகையில இது எதுக்கு எடுத்தாலும் ஒரு மோடி எதிர்ப்புன்னு சொல்லிதான் மோடி 3வது முறையும் வந்திருக்கிறாரு. பெரிய சக்தியா வந்திருக்கிறாரு. மீண்டும் மோடியை இதை விட பெரிய சக்தியா வர்றதுக்கு தான் நான் ஒரு நியாயமற்ற ஒரு எதிர்ப்பை, நாட்டின் நலன் மீது அக்கறை இல்லாத ஒரு எதிர்ப்பை ராகுல் காந்தி வைத்தறிச்சலையும் பொறாமையிலும் மோடி பிரதமராக இருக்கிறாருங்கிற எண்ணத்துல பண்றாரு. கொஞ்ச நாலஞ்சு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஆதரவுக்காக பண்றாரு. எல்லா நாளும் இந்துக்கள் வந்து தூங்கிட்டு இருக்க மாட்டான், விழிச்சுக்குவான். அது புரியணும். அப்படித்தான் பல ஸ்டேட்ல விழிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து 3 முறை மோடி பிரதமராக வந்திருக்காரு. 4வது முறையும் மோடி பிரதமராக வர்றதுக்கு இந்த டீலிமிட்டேஷன் ஒரு 10 விழுக்காடு இடங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதான உங்களுக்கு பிரச்சனை. அதனால தடுக்க நினைக்கிறது வந்து அநீதி. ஓகே, இந்த டீலிமிட்டேஷன் பத்தி திமுக நிலைப்பாட பலரும் பார்க்கும் பொழுது அண்மையில FCRA அந்த திருத்த மசோதாக்காக ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாரு. அதை எதிர்ப்பு மனநிலையில தான் இருக்கிறார். ரெண்டையும் போட்டு ஒரே இடத்துல குழப்பிக்கிறாங்க. பாருங்க, மத்திய அரசு எதிர்ப்புல தான் ஸ்டாலின் இன்னும் வலுவா இருக்கிறார் அப்படின்னு. FCRA அவர் எதிர்க்கிறாரு. அது வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட போகும். அது திமுகவுக்கு ஒரு வெற்றி தான். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அதை வந்து நிறைவேற்றாம கொஞ்சம் கிடப்பில போடுறது வெற்றி தான். இது வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் நடக்குது. நீங்க நல்லது நடந்தா பாராட்டுறது தானே சொல்றீங்க. நல்லது தானே நடத்த போறாரு. இன்னும் சொல்ல போனா இது அகிலேஷும் தேஜஸ்வியும் ஹேமந்த் ஏத்தா கூட அது அவங்க சைடு ஒரு நியாயம் இருக்கு. இது நல்லது நடக்குது. அது ஸ்டாலின் ஆதரிச்சுடுவார். கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, எங்களுடைய நிலைப்பாட்டுல இருந்து நாங்க இன்னும் மாறல. கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா ஆதரிப்போங்கிற அந்த நிலைப்பாட்டுல தான் அவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் நடக்கும். ஒரு முறை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்த ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, அதை வந்து மாற்றி எடுத்துட்டு வரோம்னு சொன்னாங்க. இப்ப அந்த 50% அது கொண்டு வந்தால் திமுக பரிசீலனை செய்யும் அப்படின்ற கண்டிப்பா செய்வாங்க. செய்துதானங்க தீரணும். இப்ப நான் ஆதரிக்கிறேன், நீங்க வந்து 10 லட்சத்துக்கு ஒண்ணுன்னு தேஜஸ்வி யாதவும் இவரு அகிலேஷ் யாதவும் ஆதரிச்சுட்டாங்கனாலும் மெஜாரிட்டி வருமே. ஆனா அப்படி செய்யறதுக்கு பாஜக தயார் இல்லை. தென்னிந்தியாவில் வளரணும், ஒட்டுமொத்த இந்தியாவில் வளரணும். வடக்க வெற்றி பெற்ற மாதிரி தென்னிந்தியாவில் வெற்றி பெறணும்னு RSSம் மோடியும் உறுதியா இருக்காங்க. தென்னிந்தியா ஆதரவு ஒரிசா ஆதரவு தான் மோடி கடைசியா பிரதமர் ஆனாரு. எதுவுமே நீங்க டீப்பா பார்க்காம இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள மோடி எதிர்ப்பு பேசிட்டு போறது வழக்கமா போச்சு. ஒருவேளை திமுக ஆதரித்து விட்டால் இது விஜய்க்கு தான் பிளஸ்ஸா போய் முடிஞ்சிடும். பாருங்க, மெல்ல மெல்ல நகர்றாங்க அப்படின்னு பேசு பொருளாகிறாங்க. திமுக தனிச்சு நின்னாங்கன்னா திமுகவுக்கு பெரிய மைனஸா போயிடும். 2014 பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம திமுக என்னத்தை சாதிச்சது? 2024 பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டா இல்லாம என்னத்தை சாதிச்சது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக? ஸோ பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் மஸ்ட். சனாதன தர்மத்துக்கு, இந்து தர்மத்துக்கு, OBC மோடிக்கு 10 விழுக்காடு ஓட்டு தெளிவா தமிழ்நாட்டில் இருக்குது. பாஜகவுக்கு இருக்கு நான் சொல்ல வரல. 2வது இடத்துக்கு வந்த பாஜக தலைவர்கள் எல்லாம் வந்து அசம்பிளில 3வது போயிட்டாங்க. அப்ப 2வது இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் மோடி பிரதமர் விழுந்த ஓட்டு. தென் சென்னையில, மதுரையில எல்லாமே மோடி பிரதமர் விழுந்த ஓட்டு. 10 விழுக்காடு ஓட்டு இருக்குது. பாஜகவுக்கு தமிழ்நாடு பலம் 2 விழுக்காடா இருக்கலாம். தலைவர்களுக்கு செல்வாக்கு இல்லாம இருக்கலாம். அதுல பொன்னாரண்ணன் பழச்சுக்கிட்டாரு நிக்கல்ல.
அல்லது அவர் நின்று இருந்தா அவர் நிற்காம அது 3வது போயிட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கட்சி. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள மோடி பிரதமர்னு 10 விழுக்காடு ஓட்டு இருக்குது. இதை மறந்துகிட்டு அரசியல் பேசுறவங்க எல்லாம் பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. 18 விழுக்காடு ஓட்டு கிடைச்சது. அது மோடிக்குன்னே இண்டிவிஜுவலா 10 விழுக்காடு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலை காரணம் காட்டி ஸ்டாலினை இசைக்க வைத்து விடுவார்கள்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க பேர் டீலிமிட்டேஷன் சொன்னவங்க நீங்க தோத்து போவீங்க. ஸ்டாலின் என்டிஏக்குள்ள வந்தாருன்னா கார்த்திக் சிதம்பரம் அவுட்டு, மாணிக் தாகூர் அவுட்டு, ஜோதிமணி அவுட்டு. அதனால நீங்க பதறீங்க. இதுல தமிழ்நாடு நலன் அப்படின்ற வார்த்தையை முன்வைக்கிறாங்க. இப்ப கூட அண்மையில நடந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துல கூட அதை முன் வச்சு பேசுறாங்க. இது எப்படி சார் பார்க்க? தமிழ்நாடு நலன்னா தமிழ்நாட்டுக்கு தகுதியை மீறி 50% இன்க்ரீஸ் வந்துட்டாலே தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை விஜய் அவர்கள் நடத்தினாரு. எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படலை. வெளியே வந்து பிரஸ் மீட் அவங்க முறையில கொடுக்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா அது நம்ம அதை விமர்சிக்கிறதுக்கும் அது பற்றியுள்ள கருத்துக்கள் சாதக பாதம் சொல்றதுக்கும் வழி இருக்கும். தீர்மானம் நிறைவேற்றணும்னா கூடி கலைஞ்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஒரு காஃபியும் பிஸ்கட்டும் கேஷும் சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. இது மத்திய அரசுக்கான ஒரு எதிர்ப்பான ஒரு மனநிலையை காட்டுகிறார் அப்படிதானே புரிஞ்சுக்கணும். இல்ல 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 ஒத்த நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க தானே போய் சேர்ந்திருக்காங்க. குரூப் எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுல இடபிள்யூஎஸ்ல அடி வாங்கினது மாதிரி பிராமணர்கள் ஓட்டுல, ராஜ்புட் ஓட்டுல, பூமிகார் ஓட்டுல, கயஸ்தாஸ் ஓட்டுல, பண்டாரி ஓட்டுல, ஜெய்ஸ்வால் ஓட்டுல அடி வாங்கினது மாதிரி இதுல தென்னிந்தியாவில் அடி வாங்கிடுவோம். அதனால டீலிமிட்டேஷனை வரக்கூடாதுன்னு பதறாங்க. ராகுல் காந்தி தீயில மீச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு கதறாரு. அப்போ அன்புமணி சொன்னது போல ராகுல் காந்தியின் அழுத்தத்தாலதான் விஜய் இந்த கூட்டத்தை கூட்டினாரு. நிச்சயமா விஜய் வந்து எஃப்சிஆர்ல நான் கமிட்டலா இருக்க மாதிரி இதுலயும் நான் கமிட்டலாட்டு எங்களுக்கு பிரின்சிபல் இஷ்யூஸ் இருக்குதுங்கிறதுல போயிருக்கலாம். இந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்த பத்தின பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருந்துனே இருக்கு. விஜய் அவர்கள் அதை செய்ய அவங்களுக்கு வந்து ரோல் இல்லை. உங்களுக்கு வந்து 2 வருஷ கட்சி பார்லிமெண்ட்ல ராஜ்சபாவும் ஒண்ணு அதுவும் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ரோல் இல்லை. பட் ஒரு சிஎம்ங்கிற லெவல்ல ஒரு ரோலை எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். மேகதாது விவகாரத்துல காங்கிரஸ் எதிர்க்க கூடாதுன்னு தான் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த தயங்குகிறாருன்னு சொல்றாங்க. இல்லை, பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப தெளிவா ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறாரா? நான் இந்த வீடியோ முடிஞ்சா நீங்க போடுங்க. அது தெளிவா சொல்லியிருக்கிறார். நீங்க அந்த அநீதி கிடைச்சது இந்திரா காந்தி தான் சொல்றாரு. அநீதி கிடைச்சது இந்திரா காந்தி தான் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் தெளிவா சொல்லியிருக்காரு. மற்ற பாஜக காரங்கள்லாம் இவர்கிட்ட பாடம் படிக்கணும். பொன் ராதாகிருஷ்ணன் பாடம் படிக்கணும். நல்ல வேளை அவர் உங்களை மாதிரி 3வது டெபாசிட் எழுதுன்னு கேவலப்படலை. அவருக்கு டிக்கெட் இல்லாத நல்லதா போச்சு. அவருக்கு தெளிவா இந்திரா காந்தி தான் அந்த அநீதியை தமிழர்களுக்கு பண்ணதுங்கிறத தெளிவா அவரு வெளிப்படுத்துறாரு. இப்பதான் அனுப்பி தந்திருக்கிறாரு. தெளிவா சொல்றாரு, இந்திரா காந்தி தான் கல்பிட்டுங்கிறாரு. அவர் தேவராஜ் அரசுக்காக அந்த இடத்துக்குள்ள கல்பிட்டா இருந்தான்னு சொல்றாரு இந்த விஷயத்துல. ஸோ இதுல ஒரு முதல்வரா எல்லா முதல்வர் மாதிரி தான் விஜய். பட் இதுல கல்பிட் காங்கிரஸ்ங்கிறது தான் இதுல முக்கிய அன்றைக்கு காமராசரை தோற்கடிக்க ஒரு கட்டாயம் இருந்தது. அதனால அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த மாதிரியான அரசியல் சூழல் இல்லை அப்படின்னு பலரும் சொல்றாங்க. விஜய் 40 விழுக்காடுக்கு மேல இருக்கிறார். 35 அவர் எடுத்துட்டாரு. இந்த 6 கட்சிகளுக்கும் ஒரு 6% இருக்காது. கம்யூனிஸ்டுக்கு 6 தான். மற்ற திருமாவளவனுக்கு செல்வாக்கு இருக்கு. காங்கிரஸ், கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன், வைகோன்ன, முஸ்லீம் லீக் காகிதமில்லத்தையே சாதிக்காதத காஜா மைதீனும் நவாஸ் கனியும் சாதிச்சுட்டாங்க. காதர் மைதீன். ஸோ ஒரு 6 விழுக்காடு ஓட்டு வராது. அப்ப 40 விழுக்காடுக்கு மேல இருக்கக்கூடிய விஜய சிஎம் பிஎம் கேண்டிடேட் இல்லாத ஸ்டாலின் வந்து 25 வருவாரா? எப்படி தனித்தனியா அவரை தோக்கடிக்க முடியும்? 40 விழுக்காடு வேற யாருக்கு வரும்? கஷ்டம் இல்ல. சோ விஜய்க்கு பலம் கூடிட்டு விஜய்க்கு வந்து அதாவது 2021 ஸ்டாலின் ஒரு 2/3 எம்எல்ஏக்கள் அவர் முதல்வர்னு பெற்றாங்க. உதயசூரியன்லே தனி மெஜாரிட்டி வந்தாப்புல. அப்படி ஒரு தனி மெஜாரிட்டி வரல. அது விஜய் டவுன் தான் அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினோட கம்பேர் பண்ணி. அதனாலதான் விஜய் வந்து இந்த மைனஸை போக்குறதுக்கு ஹெட்டே மாதிரி தனிச்சு நின்று ஒரு களங்கண்டுங்க, டிசல்யூஷன் பண்ணுங்கிற கருத்தை நான் சொல்றேன். இட்ஸ் அப் டு விஜய் டு டேக் இட் ஆர் லீவ் இட். பட் இன்னைக்குள்ள லெவல்ல ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் சென்றிக்கா
விஜய் 40 விழுக்காடுக்கு மேல வந்துட்டார. ராகுல் வந்து இந்துக்கள் மத்தியில மைனஸ்னாலும் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகும். அப்ப ஸ்டாலின் விழுந்த ஒரு 4 விழுக்காடு முஸ்லீம் ஓட்டும் ராகுல் தலைமைக்கு தானே வரும். நல்ல ஒரு 3வது ராகுல் தலைமைக்கு தானே வரும். மீதி இருக்கக்கூடிய 2 விழுக்காடு கிறிஸ்டின் ஓட்டுலையும் ராகுல் தலைமைக்கு தானே வரும். நீங்க மோடி கூட சேரல, அந்த ஓட்டு ராகுல் தலைமைக்கு தானே வரும். அப்ப பார்லிமெண்ட்னா அவங்க 40 ஈஸியா தாண்டி போயிருவாங்களே. திமுக என்ன செய்திட முடியும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம? சும்மா உதயநிதி வர்சஸ் இது இன்னைக்கு சமூக வலைதளத்துல கொட்டி கொண்டாடுறதுக்கும் கை தட்டதுக்கும் ஜாலியா இருக்கும். உதயநிதிக்கு ஒரு பூஸ்ட் வந்துட்டு அது ரியாலிட்டியா டிஎம்கே ஸ்ட்ரென்த் என்ன? 2வது பெரிய கட்சி, அதை நான் மறுக்க வரல. ஐயா எடப்பாடி 3வது தான், 2வது ஸ்டாலின் தான். பட் அது எப்படி போதும்? உங்ககிட்ட இருந்தவங்க தான் நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு விஜய் கூட போய் சேர்ந்தாச்சே. என்னமோ வெறும் வார்த்தை பேசுவாங்க, செயல்ல ராகுல் விஜய் தானே நிற்பாங்க. சார், தோத்த உடனே கூட்டணியை விட்டுட்டு காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போனாங்க. ஆனா 3வது இடத்துல இருக்க அதிமுகவை விட்டுட்டு ஏன் பாஜக வெளிவர தயங்குறாங்க? ஏன் வெளியே வரணும்? எங்க போவாங்க? திமுக 2வது இடத்துல ஒரு பெரிய இருக்காங்கல்ல, அவங்க ஏன் வெளியே வரணும்? டிஎம்கே என்டிஏக்குள்ள வருவாங்க நாளைக்கு. எடப்பாடி தான் என்டிஏக்குள்ள இருக்கிறாரு. அவருக்காக தான் அண்ணாமலையே மாத்தி கொடுத்தாங்க. அவர் 20 விழுக்காடு ஓட்டுக்கிட்டு அவருக்கு இருக்குது. அவரு பல தொகுதிகளில் லீடு இருக்கிறாரு. சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், ராமநாதபுரம் எல்லாம் ஜெயிக்குங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஒரு 5 சீட்டாவது அவரை நம்பி மக்களவையில ஜெயிக்க முடியும். கள்ளக்குறிச்சி, நாமக்கல்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. மீதி அதிக சீட்டு ராகுல் விஜய் தான் ஜெயிப்பாங்க. இந்த சூழ்நிலையில சீமான் மோடியை ராகுலை தோக்கடிக்கிறதுக்கு, மோடியை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். தனிச்சுட்டு தான் அவர் சொல்றாரு, அவர் முடிவு. ஸ்டாலின் என்டிஏக்குள்ள வரலாம். அப்போ வந்து மோடிக்கு அவ்வளவு சீட்டையும் அடிச்சு தூக்கலாமா? எங்க ராகுல முறை தோக்கடிச்சிடலாமே. 2026 எடப்பாடியுடைய பார்கைனை பார்த்துட்டு அவர் தான் என்டிஏவின் தலைவரா பார்க்கப்பட்டது. இப்போ ஸ்டாலின் போனாலும் ஒரு 3வது கட்சி மாதிரி தானே இருக்கும். அதெல்லாம் நாளைக்குள்ள விஷயம். நீ ஏன் அதுக்கு உள்ள கட்டை போடுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இவங்க தங்களுடைய அதெல்லாம் நாளைக்குள்ள விஷயம் பா. நீ ஏன் அதுல வயிறு எரிஞ்சு லபோதி போனி அடிச்சுட்டு இருக்க? நாளைக்கு பாத்துக்கலாம், மோடி பாத்துக்குவார். ஓவரால் அந்த தொகுதி மறுவரையை வந்து திமுக எப்படி கையாளுதுன்னு பாக்குறீங்க? தமிழ்நாட்டின் நலனுக்காகன்னு சொல்றாங்க. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும்.